Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அமைதி அமைதி முகம் மறைக்குது, கொஞ்சம் மைக் இறக்கிது, கொஞ்சம் கீழே கீழே கொஞ்சம் கீழேயா? எங்க அமைதிங்க, நீங்களா கத்திட்டு இருக்கீங்க? ஆமா கீழே உட்காருங்க. அந்தம்மா கிட்ட வரும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது ஆதரவாளர்களோடு 3 மணி நேரமாக ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் நீடிக்கலாமா விலகலாமா என்பது குறித்து இருவேறு கருத்துக்கள் ஆதரவாளர்களிடையே இருந்ததாகவும் அதனால் அந்த கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆலோசனை நிறைவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் விவரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் பேச்ச கேளுங்க தயவுசெய்து. உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது. முதலிருந்து ஆரம்பி சைலண்டா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இரண்டாவதாக, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக,
எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். காரணங்கள் நாடு அறிந்ததுதான், நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அவர் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எத்தனையோ தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதேபோல 2026 தேர்தலும் வரும். அதில் சரியான கூட்டணி, மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும். அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும். 2023 நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா? ஆம். எந்த கருத்து வேறுபாடு இல்லையா? எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்தை தான் தெரிவிக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவகிட கூட்டணி உண்டா? யாரு? அதாவது கூட்டணியை எங்களை நிலைநிறுத்திக் கொண்டுதான் கூட்டணியை தீர்மானிப்போம். திமுக வீழ்த்தணும்ன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? திமுக அரசை வீழ்த்தணும்ன்றது உங்களுக்கு உடன்பாடு உண்டா சார்? யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல, யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நாடே அறியும். காலைல முதலமைச்சரோட வந்து ஓபிஎஸ் அவர் சந்திச்சாங்க. யாரு என்ன பேசுறீங்க? சொல்றது கேளுங்க. நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசபைகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தா வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து நீண்ட காலமா பயணிச்சு இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? அது மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டாருல. மேல பாத்துக்கோங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்தது. அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியினுடைய பன்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக கூட்டணியிலிருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு விலகிவிட்டதாக அறிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களுக்கு இனி ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார் என்ற இரண்டாவது அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். மூன்றாவதாக கூட்டணி குறித்து தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை, எதிர்காலத்தில் சூழ்நிலையை பொறுத்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று காலை நடைப்பயணத்தின் பொழுது முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அது எதேச்சையான சந்திப்பு, திட்டமிட்ட சந்திப்பு அல்ல என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். யாருடன் கூட்டணி என்பது எதிர்காலத்திலேயே முடிவு செய்யப்படும். தற்போது பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகியிருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.